cuties, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la nama parameterized constructor na enna appdi nama vandu detailed ah paathom. So அந்த கான்செப்ட புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு various examples ஓட நம்ம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க so that நம்ம further பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ parameterized constructorல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ப்ரீவியஸ் வீடியோல parameterized constructorக்கு எக்ஸாம்பிளா நாம வந்துட்டு இந்த கோட் தான் நாம வந்து பாத்துறோம். சோ எப்படி parameterized constructor வர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ உள்ள நாம இந்த மாதிரி நம்ம தரோம் இல்லையா, சோ இந்த நேம் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ இதுதான் parameter அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா சோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு நார்மல் மெத்தட் ஒன்னு கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ரெண்டு வெவ்வேறு வேல்யூஸ் தரும். சோ பாஸ் பண்ணும்போது எப்படி அது நம்மளுக்கு அவுட்புட்டா வருது அப்படின்னு தான் நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து ரொம்பவே டீடைலா நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுல எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், நம்ம மெத்தட்ஸ் கான்செப்ட் நம்ம வந்து பார்க்கும்போது டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறதுல நம்ம இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சோ பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், சோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனல் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதை வந்து சொல்லுவாங்க. சோ அதை எதனால அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜான் 23 அப்படின்னு நீங்க வந்து ரெண்டு வேல்யூ நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. சோ ரெண்டு வேல்யூ வந்துட்டு மேல இருக்கக்கூடிய ரெண்டு பேராமீட்டர். சோ என்னென்ன பேராமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துட்டு நேம், இன்னொன்னு வந்துட்டு ஏஜ். சோ முன்னாடி செல்ஃப் நங்கர் ஒரு பேராமீட்டர் இருக்கும், பட் ஆனா அந்த செல்ஃப் நங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல கவுண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். சோ அது ஏனங்கிறத நாம செல்ஃப் நங்கற பேராமீட்டர் பத்தி நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்டே நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இந்த செல்ஃப்ல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த நேம் அண்ட் ஏஜுக்கு எப்படி வேல்யூ அசைன் ஆகும்னு பார்க்கலாம். சோ அதே மாதிரி தான் நம்ம மெத்தட்ஸ் கான்செப்ட்ல பார்த்த மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஜான் அப்படின்னு தரோம் இல்லையா, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா இருக்கு, 23ங்கிறது நம்மளோட செகண்ட் பேராமீட்டரா இருக்கு. சோ இந்த ஜான் என்ன பண்ணும் அப்படின்னா சோ இந்த இடத்துல என்ன பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்களோ இந்த இடத்துல போய் நம்மளுக்கு இது அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 23ங்கிறது செகண்ட் பேராமீட்டரா இருக்கு. சோ செகண்ட் பேராமீட்டரா இருக்கக்கூடிய ஏஜுக்கு நம்மளுக்கு 23 வேல்யூ போய் நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிடும். சோ அந்த மாதிரி தான் நேமுக்கு வந்துட்டு ஜான் அப்படின்னும் ஏஜுக்கு வந்துட்டு 23ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அசைன் ஆகிருக்கு. சோ இந்த இடத்துல ஜான் அதுக்கப்புறம் ஏஜ்ல 23 இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஜான்ங்கிறத செல்ஃப் டாட் நேம் நம்ம வந்து திரும்ப வாங்கிக்கிறோம். ஏஜ்ல 23ங்கிறத நம்ம இந்த இடத்துல திரும்ப வேற மாதிரி செல்ஃப் டாட் ஏஜ்ங்கிறதுல நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதாவது பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த ஆர்குமெண்ட்ல போய் இந்த வேல்யூ நம்ம சேவ் பண்றோம் இல்லையா, சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு பொசிஷனல் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், பட் எதுல பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ்ல தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ சேம் மெத்தட்ஸ்ல இருந்த மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்லயும் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வேற மாதிரி வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுத்திருக்கேன். சோ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நேம்க்கு நான் வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே அசைன் பண்ண கிடையாது, வெறும் வேரியபிள் மட்டும் நான் வந்து கொடுத்தாச்சு, அதாவது வெறும் பேராமீட்டர் மட்டும் நான் வந்து கொடுத்தாச்சு. ஆனா ஏஜ்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 30 அப்படின்னு நான் வந்து வேல்யூ வந்து கொடுத்துடுறேன். சோ இப்போ அசைன் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நேம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எம்டியா இருக்கும், ஆனா ஏஜ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ வந்து 13ங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி சேவ் ஆகிருக்கும். சோ லாஸ்ட்ல அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும்போது, அதாவது stu1 அப்படின்னு நம்ம வந்து ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றோம் இல்லையா, சோ ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ஜான் அப்படின்ற ஒரு நேம் வந்து பாஸ் பண்றோம். சோ ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்றோம். சோ இந்த ஒரு பேராமீட்டர் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய பேராமீட்டர், சோ ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய பேராமீட்டர் நேம்ல போய் நம்மளுக்கு இந்த இடத்துல ஜான் அப்படின்னு சேவ் ஆயிடும். சோ அதுக்கப்புறமேட்டு ப்ரோக்ராம் நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்து ரன் ஆகும்போது சோ நேம்ல வந்துட்டு ஜான்ங்கிறது இருக்கும். சோ ஏஜ்ல ஆல்ரெடி நம்ம கொடுத்த வேல்யூ 30 இருக்கு இல்லையா, சோ அது வந்து 30 அப்படின்னு இருக்கும். சோ அதனாலதான் நான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போதும் ஜான் 30 அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இதுவே இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பை டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு சப்போஸ் நான் மறந்து போய் நான் இந்த இடத்துல என்னோட ஏஜ் வந்து நான் திரும்ப 23 அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்டர்லயும் எனக்கு வந்து கரெக்டா தான் ரன் ஆகும். சோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ நேம் ஏஜ் அப்படின்னு நீங்க வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் நீங்க இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்கீங்க. ஆனா லாஸ்ட்ல இந்த இடத்துல கால் பண்றீங்க இல்லையா, சோ கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ ஜான் 23 சொல்லிடுறோம். சோ அதே மாதிரி பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நேம்ல வந்து ஜான்ங்கிற வேல்யூ சேவ் ஆயிடும். சோ 23ங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறதுனால
ஏஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 13 மாறிட்டு நம்மளுக்கு வந்து 23 நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆயிடும். அதாவது திரும்ப இதை வந்துட்டு மாடிஃபை ஆயிடும். சோ மாடிஃபை ஆகும்போது இந்த இடத்துல நேம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜான் இருக்கும். சோ ஏஜ்ல வந்துட்டு 23 அப்படின்ட்டு இருக்கும். சோ இதை பிரிண்ட் பண்ண சொல்லும் போது நம்மளுக்கு ஜான் 23 அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி டிஃபால்ட் பேராமீட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ டிஃபால்ட் பேராமீட்டர்லயுமே நாம வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணும் போதே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பை டிஃபால்ட் வேல்யூஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ தான் மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம இந்த இடத்துல வேற வேல்யூ மாத்தலாம். சோ இந்த இடத்துல நான் நேம் வந்துட்டு ஸ்வேதாங்கிறத மாத்திடுறேன். ஆனா இந்த இடத்துல நான் தரும்போது நேம்லயே நான் வந்துட்டு ஜான் அப்படின்னு நான் சப்போஸ் கொடுத்திருந்தேன் அப்படின்னா சோ கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வேல்யூமே எனக்கு வந்து ரிப்ளேஸ் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் தரும்போதே நேம்ல ஜான் கொடுத்திருக்கேன், ஏஜ்ல 13 நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் சப்போஸ் வேற வேல்யூஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம இந்த இடத்துல முன்னாடியே கொடுத்திருந்த பை டிஃபால்ட் வேல்யூஸ் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து மாறிடும். சோ ஸ்வேதான்னு கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு நேம்ல போய் ஸ்டோர் ஆயிடும். சோ 23 கொடுத்திருக்கிறது ஏஜ்ல போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். சோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்வேதா 23 அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ ஒரு வேல்யூ ஒரு டிஃபால்ட் வேல்யூ தான் இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, நீங்க ரெண்டு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல அப்புறமேட்டு மாடிஃபை பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா ரன் ஆகும். இல்ல நான் வந்து எந்த ஒரு வேல்யூமே நான் வந்து கொடுக்க கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி வேல்யூஸ் எதுவும் கொடுக்காம நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எந்த ஒரு எரருமே இல்லாம கன்ஸ்ட்ரக்டர்லயும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். சோ இந்த இடத்துல நம்ம நேமுக்கு ஜான் கொடுத்திருக்கோம், ஏஜ் வந்து 13 கொடுத்திருக்கோம். சோ பை டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இதே ப்ரோக்ராம் நம்ம வந்துட்டு எதுல பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் கான்செப்ட்ல இந்த மாதிரி இந்த ஸ்டார் ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம். சோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே நம்ம வந்து மெத்தட்ஸ் கான்செப்ட்ல போடாம கன்ஸ்ட்ரக்டர்ல இதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த ப்ரோக்ராம்ல டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு 4 நம்பர் வந்து இருக்கு. சோ 10, 20, 30, 40 4 நம்பர் இருக்கு. நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு தருவாங்கங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பேலன்ஸ்ல இதை வந்து y அப்படின்னு வச்சுக்கோங்க. yல நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் தருவாங்கங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கலாம். சோ செகண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது 20, 30 ஆவும் நம்மளுக்கு வந்து இருக்கலாம். அப்ப இது வந்து எக்ஸா இருக்கணும், அப்ப இது வந்துட்டு ஒய்யா இருக்கணும். நம்மளுக்கு லாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எக்ஸையும் ஒய்யையும் அதாவது இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி நீங்க கொடுத்திருக்கிற எல்லா வேல்யூஸோட ஆடட் வேல்யூ இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ல நம்மளுக்கு வந்து காட்டணும். சோ அதுதான் எப்படி பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சோ இந்த கோர்ஸ் நிப்படியா இருக்காது புரியல அப்படின்னா சோ ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் கான்செப்ட்ல இதை வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும்ங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். பிகாஸ் இந்த ஸ்டார் ஆபரேட்டர் என்ன பண்ணும், என்ன யூஸ்க்காக, சோ அந்த கான்செப்ட் எதுக்காக வந்ததுன்னு எல்லாமே நம்ம வந்துட்டு அதுலதான் ரொம்பவே டீடைல்டா பார்த்திருந்தோம். இப்போ அந்த கான்செப்டை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சோ அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க. நான் மேல ஐ பட்டன்ல அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். சோ இப்போ இந்த கான்செப்டை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அந்த ஸ்டார் ஆபரேட்டர் வச்சுதான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். சோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கு நம்மளுக்கு போய் அசைன் பண்ணிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே செகண்டா இருக்கக்கூடிய பாராமீட்டருக்கு நம்மளுக்கு போய் அசைன் பண்ணிடும். சோ இந்த வேலையை தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டார் வந்து பண்ணுது. சோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸோட நேம் வந்து டெஸ்ட். சோ எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ண போறோம். சோ ஆட் பண்ண போறதுனால z=0 அப்படின்னு வந்துட்டு நாம z ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டார்டிங்ல நம்ம 0ங்கிற வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். சோ எப்படி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் இனிட் இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப்ங்கிற கீவேர்ட் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல எக்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஒய்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்கிட்ட எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாராமீட்டர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் ஒய் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எக்ஸுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு வேரியபிள தான் எனக்கு வந்து ரிசீவ் பண்ணும், அதாவது ஒரு வேல்யூவை தான் ரிசீவ் பண்ணும். ஆனா இந்த y வந்து எத்தனை வேல்யூவை ரிசீவ் பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியாது. இது வந்து ஒரு வேல்யூவும் ரிசீவ் பண்ணலாம், இல்ல இது வந்து 2 வேல்யூ ரிசீவ் பண்ணலாம், இல்லாட்டி 3 வேல்யூவை கூட இது வந்து ரிசீவ் பண்ணலாம். சோ ரெண்டாவது பாராமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த y வந்துட்டு எத்தனை வேல்யூவை ரிசீவ் பண்ணணும்ங்கிறது எனக்கு தெரியாதுன்னு இருக்கும்போது நாம முன்னாடி இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டா ரன் ஆகும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சோ z=x அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப்ல கோட் வந்து எழுதியாச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணிட்டு object=test அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு 4 வேல்யூஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ என்னென்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 10, 20,
30, 40 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல வேல்யூ பாஸ் ஆகும்போது எப்படி போகும் அப்படின்னா, நான் மேல இந்த இடத்துல x, ஸ்டார் y கொடுத்திருக்கேன். சோ 10 நான் கொடுத்திருக்க வேல்யூ நம்மளுக்கு கரெக்டா x க்கு போய் அசைன் ஆயிடும். சோ x is equals to 10 அங்கதான் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ ரிமைனிங் இந்த 20, 30, 40 இருக்கு இல்லையா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த y க்கு தான் அசைன் ஆகும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு போய் அசைன் ஆயிடும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10ஐயும் இந்த 20 plus 30 plus 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் எடுத்துட்டு வரணும். சோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம வந்து வரும். சோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, z is equals to x ன்னு சொல்லியாச்சு. சோ x ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு. சோ அப்போ z is equals to x அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ z ல வந்துட்டு என்னோட வேல்யூ 10 போய் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, for I in y நான் வந்து for loop வந்து யூஸ் பண்றேன். சோ y ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20, 30, 40. சோ இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் என்கிட்ட இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் I வந்து இதை தான் பாயிண்ட் பண்ணும். சோ இதை பாயிண்ட் பண்ணும்போது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, z is equals to z plus I ன்னு சொல்றேன். அதாவது z ல ஆல்ரெடி என்கிட்ட 10 இருக்கு. சோ 10 plus I ல இருக்கிறத ஆட் பண்ண சொல்றேன். I வந்து ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட் பண்ணுதா, அப்போ இந்த 20 நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். அப்ப 10 plus 20 வந்து எனக்கு வந்து 13ங்கிற ஆன்சர் வந்து இருக்கும். சோ திரும்ப லூப் ரன் ஆகும். சோ அடுத்து ஃபெட்ச் பண்ண வேல்யூ இருக்கு. சோ அடுத்து 20 விட்டுட்டு 30 போய் பார்க்கும். சோ இப்ப 30 வச்சுட்டு கீழே வரும். z is equals to z plus I. z ல ஆல்ரெடி 30 இருக்கு. பிளஸ் I இப்ப எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா 30 பாயிண்ட் பண்ணுது. அப்போ 30 plus 30 வந்துட்டு 16ங்கிற வேல்யூ இருக்கும். சோ அடுத்து இன்கிரிமெண்ட் ஆகும். சோ 40 போய் பாயிண்ட் பண்ணும். சோ z plus I பண்ணும்போது 60 plus 40 வந்துட்டு நம்மளுக்கு z is equals to 100ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். சோ அடுத்து இன்கிரிமெண்ட் பண்ணும். ஃபெட்ச் பண்ண எலிமெண்ட் இருக்காது. சோ ஃபார் லூப் போட்டு நம்மளுக்கு வந்து வெளியில வந்துரும். சோ வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த z ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ z ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ இப்போ இந்த கோட் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம்ல 100ங்கிற வேல்யூ எனக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி தான் நாம ஸ்டார்ங்கிற இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணி yக்கு நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வாங்கி அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ எந்த ஒரு மெத்தடுமே கால் பண்ணாம நம்ம இந்த ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டாலுமே நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியா நம்ம வந்து முன்னாடியே பார்த்ததுதான். ஸோ உங்க எல்லாத்துக்குமே மெத்தட்ஸ் நம்ம கான்செப்ட் பார்க்கும் போதே நம்ம வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, சோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத நம்ம எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். ஆனா அது வந்து எல்லாமே மெத்தட்ஸ் பொறுத்த வரையிலும் தான் எப்படி யூஸ் பண்றது நம்ம வந்து பார்த்தோம். சோ இன்னைக்கு வீடியோல நாம வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ அதுக்கப்புறமேட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும்ங்கறத நம்ம வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம். சோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி மல்டிபிள் வேல்யூ செகண்ட் பாராமீட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டர்லயே நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ சோஃபா நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.